guys, welcome back. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மேத்தமேட்டிக்கல் சீக்வன்சஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய மேத்தமேட்டிக் குவிஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணும் பொழுது ஒரு கொஸ்டின் மேஜராக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ் சால்வ் பண்ணுறது. அதாவது கண்டினியூஸாக கமா போட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த சீக்வன்சஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணனா போதும். ஸோ சீக்வன்சஸை கரெக்டாக சால்வ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு 5 சீக்வன்சஸ் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த 5 சீக்வன்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு சீக்வன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அந்த சீக்வன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, சரி வாங்க இப்போ சீக்வன்சஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்சஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரின்சிபல் தான். என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரின்சிபல், அதாவது என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, காமன் திங், காமனான விஷயம். அதாவது இப்போ ஒரு நம்பர்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட இதில் என்ன காமனாக பொதுவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கு பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லாஜிக்காக யோசித்தாலே போதும். ஸோ உங்களுக்கு அந்த ஆன்சர் என்ன, அடுத்து என்னதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவீங்க. 2 4 6 8. அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? யா, அஃப்கோர்ஸ் 10 தான். ஸோ இந்த சீக்வன்சஸில் இருக்கிற காமனான திங் என்ன? ஸோ ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்னு சொல்லலாம், இல்லைனா இந்த நம்பரோட +2 பண்ணி, இந்த நம்பரோட +2 பண்ணி, இந்த நம்பரோட +2 பண்ணால் அடுத்த நம்பர் வரும். ஸோ அடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 10. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்கூல் ஃபீடிங் மாதிரி, அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் சீக்வன்சஸ் சால்வ் பண்ணுறதுல. ஸோ அடுத்த ஒரு சீக்வன்சஸ் கொடுக்குறேன் பாருங்களேன். 1 3 5 7 9. அடுத்து என்ன வரும்? அஃப்கோர்ஸ் 11. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா காமன் திங் ஒரே ஒரு விஷயந்தான், ப்ளஸ் ஆட் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ +2 +2 +2, அதாவது 1 +2 3 3 +2 5 5 +2 7 7 +2 9 9 +2 11. ஸோ இந்த மாதிரி காமன் திங்கை நம்ம கண்டுபிடிச்சோன்னா எப்பேற்பட்ட சீக்வன்சஸ் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் குவிஸில் நம்ம வின்னும் பண்ணலாம். சில விஷயத்தில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் பெரிய 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 நம்பர்ஸ்லாம் வந்ததுனாலும் அதுலேயும் டெஃபினட்டாக ஒரே ஒரு விஷயம் மாட்டோம், அதை கண்டுபிடிச்சோன்னா நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கலாம். 1, 4, 27, 256, 3125. ஸோ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? ஸோ நம்பருக்கு ஏற்ற மாதிரி நான் பெரிய டேஷும் போட்டுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் இருக்குது, சின்ன லாஜிக்காக திங்க் பண்ணுறது தான். நம்பர் போக 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 பெருசாகிட்டே போகுது கண்டிப்பாக. ஸோ இதில் ஒரு சின்ன காமன் திங் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்ப்போமே. ஸோ 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கான இந்த சிம்பிள்ஸை வச்சே பார்க்கலாம். அதாவது ப்ளஸ் ஆகியிருக்கா, இல்லை மைனஸ் ஆகியிருக்கா, இல்லை டிவைட் ஆயிருக்கா, இல்லைனா மல்டிப்ளை ஆயிருக்கா, இல்லைனா வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, அந்த டேர்மை க்யூப் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி திங்கை கண்டுபிடிச்சிட்டோனாலே மோஸ்ட்லி இந்த ஆப்ரேஷன்ஸ்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சோனாலே அடுத்த நம்பருக்கு நம்ம கனெக்ட் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 இருக்குது. அடுத்து 4 நம்ம எப்படியெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 2 + 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், 6 - 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், 2 ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த 4ல். அடுத்து அப்படியே 27க்கு வருவோமே. ஸோ இதை நான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்கிற விஷயம் என்னென்னா 2 + 2 இருக்கலாம், 6 - 2 டெஃபினட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதையும் போட்டுப்போம், 6 - 2ன்னு போட்டுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷனில் இந்த 4 கிடைக்கும். ஸோ 27 அப்படி பார்த்தீங்கன்னா 9 × 3. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் மாட்டோம், இந்த 9 நான் 3 ஸ்கொயரு சொல்லலாம். ஸோ 3 × 3 × 3. ஸோ இங்கே இதுக்கு அடுத்த ஒரு விஷயம், இப்போ எனக்கு என்ன டக்குன்னு டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் 1/1 இருக்கக்கூடாது, இது ஏன் 2 ஸ்கொயராக இருக்கக்கூடாது, இது 3 கியூப்,
ஸோ இப்போ 4/4 வந்து 256ன்னு கரெக்டாக ஆயிடுச்சுன்னா இந்த காமன் திங் தான் இது உள்ள ஒளிஞ்சிருக்கு, அதாவது ஒளிஞ்சிருக்கு இந்த சீக்வன்சஸ்குள்ளே. ஸோ அஃப்கோர்ஸ் கரெக்ட். ஸோ 4/4 இஸ் 256 அண்ட் 5/5 இஸ் 3125. ஸோ அப்போது அடுத்து என்ன, நேச்சுரல் நம்பர்ஸில் அடுத்த நம்பர் 6. ஸோ 6/6 வந்து 46,656. ஸோ இதுதான் அடுத்த நம்பர். ஸோ இதில் காமன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்வன்சஸில் காமன் திங் என்னென்னா 1/1, 2 ஸ்கொயர், 3 கியூப், 4/4 அந்த நம்பர்லேயே பவர் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு ஃபேமஸான சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபோனாசி சீக்வன்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்சஸ். நிறைய நேச்சுரலாகவே மேத்தமேட்டிக்ஸில் நிறைய சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபிபோனாசி சீக்வன்ஸ் ஒரு பாப்புலரான சீக்வன்ஸு. ஸோ இதோட கோரிலேஷன் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து இட்ஸ் கோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதோட லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ப்ரீவியஸ் நம்பரை ஆட் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஆட் பண்ணோன்னா அடுத்த நம்பர் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 1 + 1 2, 2 + 1 3. ஸோ அடுத்த இருக்கிற டப்பாவை நம்ம இப்படி தான் நிரப்பிட்டு வருவோம். ஸோ 1 + 1 2, அதே மாதிரி 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13. ஸோ 13 + 8 21. அப்போது அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 + 13, ஸோ விச் இஸ் 34. ஸோ இந்த மாதிரி ஃபிபோனாசி சீக்வன்சஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி பெரிய நம்பர்ஸை வச்ச சீக்வன்ஸ். அதுக்குள்ளே இருக்க லிங்க் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னாக்கா 81, 724, 324, 1296, 5184 அண்ட் அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பிரின்சிபிள் தான், இதுக்கு நடுவில் காமனான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இதில் காமனான திங் என்ன அப்படின்னாக்கா 81 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 81 மறுபடியும் அந்த 81 அப்படிங்கிற நம்பர்லேயே ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆன்சர் 162 கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த நம்பர் 162 டெஃபினட்டாக இல்லை. இந்த 324 வரத்துக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது மல்டிப்ளை பை 2 பண்ணனா எனக்கு ஆன்சர் 324 கிடைக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், அதே மாதிரி இந்த நம்பருக்கு ப்ரொசீஜர் பண்ணி இந்த நம்பர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 324 + 324 which is equals to 648. ஸோ அகெயின் இதுக்கு பண்ண மாதிரியே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஆன்சர் 1296 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் 1296 + 1296 பண்ண ஆன்சர் வரும். ஸோ மல்டிப்ளை பை 2 பண்ணால் எனக்கு 5184 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 5184 + 5184 into 2 பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 20,736 கிடைக்கும். ஸோ நம்பர் போக போக பெருசாக ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேனிக் ஆக தேவையே இல்லை. அதில் ரொம்ப சின்ன லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் திங் தான் இருக்கும். அந்த காமன் திங் என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி காமன் திங் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனா டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் தான். ஸோ நிறைய சீக்வன்சஸ் இந்த மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே நிறைய சீக்வன்சஸ் கண்டுபிடிங்க. ஸோ இது ஆல்ரெடி இந்த சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு தெரியல, பட் இந்த சீக்வன்ஸ் நானே கண்டுபிடிச்சி சொன்னது தான். ஃபிபோனாசி சீக்வன்ஸ் இல்லை, இந்த சீக்வன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்களே நிறைய சீக்வன்சஸ் கண்டுபிடிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டு விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மேக்ஸோட. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஒரு சீக்வன்ஸ் சால்வ் பண்ணுறது, அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிங்க. ஸோ அந்த கொஸ்டினை நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஆன்சரையும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ காய்ஸ். உங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி மேக்ஸோட விளையாடுங்க. மறக்காமல் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய் காய்ஸ்.